ஹலோ கைஸ், நாம் நேற்று தமிழ் இலக்கணத்தில் வேர்ச்சொல்லை பற்றி பார்த்தோம். அந்த வேர்ச்சொல்லை பெயரெச்சம், வினையெச்சம் அந்த மாதிரி வந்துச்சு இல்லையா? அதனால் நம்மளுக்கு ஒரு குழப்பம். அந்த பின்னாடி அந்த பெயர் கட்டது எச்சம், வினை கட்டது எச்சம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எச்சத்தை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதோட வகைகள் என்னன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகேவா? முதல்ல எச்சம் என்றால் என்ன? அதாவது ஒரு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். ஓகேவா? அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் வாங்க. படித்தான் என்பது என்னது? வினைமுற்று. அதாவது படித்தான்ற வார்த்தை முடிஞ்சிருச்சா? படித்தான் முடிஞ்சிருச்சு, அதனால் இது என்னது? வினைமுற்று. பொருள் முடிந்து விட்டது, அதனால் இது வினைமுற்று. ஆனால் படித்த அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சா? முடியல. படித்தோட நிற்குது. அதுக்கப்புறம் முடிவு என்ன இல்லையா? அதனால் இதுதான் எச்சங்க. இந்த முற்று பெறாமல் நிற்குது இல்லையா? இதுதாங்க அதாவது இந்த படித்த அல்லது படித்து என்னும் பொருள் முடிவடையாமல் எஞ்சி நிற்குதா? அதனால் இது என்னது? இதுதாங்க எஞ்சி நிற்கிற சொல் தான் என்னது? எச்சம். ஓகேவா? அதாவது முடிவு பெறாமல், முற்று பெறாமல் நிற்கிற சொல்லுதான் என்னது? எச்சங்கள். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? எச்சங்கள்லாம் என்னன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? படித்த அது எதில் இருக்குது? வந்தா பெயரெச்சம். ஓகேவா? படித்த ஆல முடிஞ்சிருக்கா? படித்து ஊல முடிஞ்சிருக்கா? இது வினையச்சம். ஃபர்ஸ்டில் படித்த இத்து ப்ளஸ் ஆல முடிஞ்சிருக்கனால அது என்னது? பெயரெச்சம். படித்து ஊல முடிஞ்சிருக்கா? இது வினையச்சம். புரியுதுங்களா? அடுத்தது எச்சம் 2 வகைப்படும். 1 பெயரெச்சம், 2 வினையச்சம். ஓகேவா? அதுதான் நான் மேலே உங்களுக்கு நான் சொன்னேன் பாருங்க. மேலே இங்கே சொன்னேன் இல்லையா? இங்கே பாருங்க. படித்த பெயரெச்சம், படித்து வினையச்சம் மேலே சொல்லியிருக்கேனா? பாருங்க. அடுத்தது பெயரெச்சனா என்னன்னு இப்போ பார்க்கலாம். அதாவது பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். அதுக்கு எளிய அடையாளம். சொல்லின் கடைசி எழுத்தை பிரித்தால் என்ற ஒலியில் முடியும். அதுதான் என்னது? பெயரெச்சம். பாருங்க, எல்லாமே உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி, நான் விளக்காமல் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியே சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க பாருங்க. படித்த மாணவன் எழுதிய கவிதை. படித்த மாணவன் எழுதிய கவிதை. அங்கே படித்த எழுதிய என்னவா இருக்கு? முடிவு, அதாவது முற்று பெறாமல் இருக்காதனால இது இந்த பெயரெச்சங்கள். அங்கே எப்படி இருக்கு? இப்போ எப்படி வரணும்? படித்த மாணவன் எழுதிய கவிதை அப்படின்னு வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? படித்த எழுதியன்னு மட்டும் இருக்கனால என்னது? பெயரெச்சங்கள். அதாவது முற்று பெறாமல் இருக்கனால அது என்னது? பெயரெச்சங்கள். அதாவது வகைகள் பார்க்கலாம். பெயரெச்சத்தின் வகைகள் என்னப்படும்? எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 1 தெரிநிலை பெயரெச்சம். காலத்தை வெளிப்படையாக காட்டும். தெரிநிலை பெயரெச்சம் என்னது? அதாவது காலம் இருக்கு இல்லையா? அந்த காலத்தை வெளிப்படையாக காட்டும். சரி, ஓகே. அது என்னன்னு பார்ப்போம். கடந்த காலம்னா என்னது? எழுதிய கடிதம். எழுதியனா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? எழுதுகின்றனா இப்போ நிகழ்காலம் நடந்துட்டுருக்கு. எழுதும் கடிதம் இனிமேல் எழுதுறது தான். அதாவது இந்த காலத்தை என்ன காட்டுறது? தெரிநிலை பெயரெச்சம்னா என்ன? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலம் எழுதிய கடிதம், எழுதி முடிந்தது. எழுதுகின்ற கடிதம், இப்போது எழுதுகின்றான். எழுதும் கடிதம், இனிமேல் எழுதுவான். ஓகேவா? புரிஞ்சிச்சுங்களா? தெரிநிலை பெயரெச்சனா புரிஞ்சிச்சா? அடுத்தது குறிப்பு பெயரெச்சம். பெயரெச்சம் காலத்தை காட்டாமல் செய்பவரின் பண்பை. ஓகேவா? அதாவது குறிப்பு பெயரெச்சனா என்னது? காலத்தை காட்டாம செய்பவரின் பண்பை, நிறம், வடிவம், குணம், அதை மட்டும் காட்டுறது குறிப்பு பெயரெச்சம். நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. நாம் கணக்கை எப்படி புரிஞ்சு படிக்கிறோமோ அதே மாதிரி இந்த இலக்கணத்தையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை. எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம். எடுத்துக்காட்டு, நல்ல பையன் அவனோட குணத்தை காட்டுது. கரிய விழி, அதாவது என்ன? கரியனா என்னது? ஒரு நிறம், நிறத்தை குறிக்கிறதுனால இது என்னது? நிறம். சிறிய பறவை அதை எங்கே காட்டுது? அதோட வடிவம். சின்னதாக இருக்கா, பெருசாக இருக்கா, எப்படி இருக்குதுங்கிற வடிவத்தை குறிக்குது. ஓகேவா? அப்போ குறிப்பு பெயரெச்சம் என்னென்னத்தை காட்டும்?
நிறம், வடிவம், குணம் அதை மட்டும் காட்டும், காலத்தை காட்டாது. அடுத்தது உதாரணமும் கொடுத்துருக்க பாருங்கதா. ஓகே, மேலே கொடுத்துருக்கதான் இவை செய்பவரின் பண்பை மட்டும் காட்டுகின்றன. ஓகேவா, காலத்தை காட்டாமல் செய்பவரோட பண்பை மட்டும் காட்டுகின்றன. அடுத்தது முற்றெச்சம். ஒரு முக்கிய கூடுதல் தகவலும் இதில் கொடுத்துருக்கேன். ஒரு வினைமுற்று சொல் எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். ஒரு வினைமுற்று சொல் எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டு, வள்ளி படித்த நல், மகிழ்ந்தாள். இது எப்படி இருக்கு இப்போ பாருங்க, விளக்கலாம் கீழே. இதில் படித்தனல் என்பது வினைமுற்று சொல். ஆனால் இந்த வாக்கியத்தில் படித்து என்ற வினையச்ச பொருளை தந்து மகிழ்ந்தாள் என்ற மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதால் இது முற்றெச்சம் ஆகும். புரியுதுங்களா? இப்போ அதாவது வள்ளி படித்த நல் என்பது என்னது? வினைமுற்று. படித்த நல்லுங்கிறது வினைமுற்று, அந்த வார்த்தை முடிஞ்சிருச்சு. மகிழ்ந்தாள் என்ற மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதால் இது முற்றெச்சம் ஆகும். புரியுதுங்களா? வினையச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றில் முடிவது தான் முற்றெச்சம். இப்போ புரியுதா? வினையச்ச பொருள் தந்து, அதாவது வினைமுற்றில் முடிவது முற்றெச்சம். அதாவது படித்து அதை தான் அது அந்த அந்த படித்து என்ற வினையச்சத்தை தான் அந்த வினையச்சத்தில் பொருளை தந்து தான் மகிழ்ந்தால் என்ற மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதால் இது முற்றெச்சம். புரிஞ்சுக்கோங்க. மற்றொரு எடுத்துக்காட்டு, மாணவன் ஓடி வந்தான், அவள் பாடி ஆடினாள். ஓகேவா? ஓடி எதில் இருக்கு? வினையச்சம். பாடி ஈல முடியுதா? இதுவும் வினையச்சம். ஓகேவா? ஓடி பாடி. ஓகே. அப்புறம் டிஎன்பிசிக்கு பொதுத்தமிழில் கடினமான சொற்களோட வேர் சொல்லோட விளக்கமும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது கான் ராமன் கண்டுபிடித்தான். கண்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க. செய்து அவன் வேலை செய்து முடித்தான். பேசி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். போன. ஓகே. வந்த அவர் இங்கு சேர்ந்தார். உண்ட. படித்த. ஓகேவா? ஒரு சொல் எந்த வடிவில் இருந்தாலும் அதன் அடிப்படை அர்த்தத்தை அதன் செயலை உணர்ந்து அதை முழுமையான கட்டளை சொல்லாக மாற்றினால் அது அதன் வேர்ச்சொல் ஆகும். எடுத்துக்காட்டு, கண்டோம் என்ற சொல் வந்தால் அதன் வேர்ச்சொல் கான் ஆகும். ஏனெனில் கான் என்பது முழுமையான கட்டளை சொல். புரியுதுங்களா? கண்டோம் என்பதை ஷார்ட்டாக நீங்கள் வேர் சொல்லு, கண்டோம் என்பதற்கு வேர் சொல்லுன்னா கண்ணுன்னு எழுதுனா அது ஒரு உறுப்பை குறிக்குதா? அதனால் என்னன்னு எழுதணும் நம்ம? இப்போ கண்டோம், கான் அப்படி தான் அதுக்கு வரணும். ஓகேவா? ஒரு கட்டளை சொல்லாக வரணும். நின்றான். ஓகே, நின்றானோட வேர் சொல் என்ன? நில். ஓகேவா? ஆனால் நாம் இப்போ நின்றான் என்ற சொல்லை பிரித்து பார்த்தால் நின் என்று வரும். ஆனால் நின் என்று நாம் ஒருவருக்கு கட்டளையிட முடியாது. நின் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்னடா நீ இப்படி சொல்கிறாங்கன்னு இருக்கும். நில்லுன்னு சொன்னதான் நிற்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இலக்கண இறுதி இதுக்கு சொல்கிறேன் பாருங்க. நிலைமொழியின் இறுதியில் உள்ள இல் என்ற எழுத்து வருமொழியோடு சேரும்போது இன்னாக மாறும். அதை முதல்ல பிடிச்சோங்க. நிலைமொழியில் இறுதியில் உள்ள இல் என்ற எழுத்து வருமொழியோடு சேரும்போது இன்னாக மாறும். ஓகேவா? இதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கேன். எனவே அதன் சரியான வேர்ச்சொல் நில்லாகும். சென்றான் வேர்ச்சொல். சென்றான் என்பதில் உள்ள சென் என்பது வேர்ச்சொல் அல்ல. ஒருவரை போக சொல்லி கட்டளையிட நாம் பயன்படுத்தும் சொல் என்ன சொல்லுவோம்? செல்லுன்னு தான் சொல்லுவோம். சென்னுன்னு சொல்லுவோமா? அது கிடையாது. அதாவது வழக்கப்படி இப்படி தான் இலக்கண விதிப்படி பார்க்கலாமா? நில் என்ற சொல் போலவே செல் என்ற சொல்லின் இறுதியில் உள்ள இல் என்ற எழுத்து புணர்ச்சி விதியின்படி இன்னாக திரிந்து சென்றான் என்று மாறியுள்ளது. இல் என்னது? இன்னாக திரிந்து சென்றான் என்று மாறியுள்ளது. இதுதான் புணர்ச்சி விதிங்க. பாருங்கள், இதுக்கான இதுவும் விளக்கமும் கீழேயே கொடுத்துருக்கேன், பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டான். இப்போ நான் முன்னாடி மேலே சொன்னேன் இல்லையா? கண்டான் என்ற சொல்லை பார்த்துவிட்டு அவசரத்தில் கண் என்று
எழுதிடக்கூடாது. கண் என்பது நம் முகத்தில் உள்ள ஒரு உறுப்பை குறிக்கும் பெயர் சொல் ஆகும். அது கட்டளை சொல் அல்ல. அதனால் ஒருவரை பார்க்க சொல்லி கட்டளையிட நாம் கான் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். ஓகே, இலக்கண விதி. இலக்கண விதியும் பார்த்துக்கோங்க. கான் என்ற நெடில் எழுத்து கடந்த காலத்தை காட்டும் டா கரத்தோடு புணரும் போது கண் என குறுகி கண்டான் என்று மாறும். அதுக்கான புணர்ச்சி விளக்கமும் பாருங்கள், ஷார்ட்டாக கீழே கொடுத்துருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. நல்லா புரியுற மாதிரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமே நீங்களே புரிஞ்சுக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுலேயும் பார்த்துக்கோங்க. கேட்டான் வேர்ச்சொல் கேள். கேட்டான் என்ற சொல்லுக்கு கேட் என்று வேர்ச்சொல் எழுதக்கூடாது. ஏனெனில் கேட் என்பது தமிழ் சொல் அல்ல, ஏன்னா அது ஒரு ஆங்கில சொல். ஒருவரிடம் ஒன்றை கேட்க சொல்லி கட்டளையிட நாம் பயன்படுத்தும் சரியான தமிழ் சொல் என்னது? கேன். புரியுதுங்களா? அப்படி தான் வரணும். கேள். ஓகேவா? இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கேனுன்னு இருக்குது, அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. அது கேள். சரியா? ஓகே. சொல்லின் இறுதியில் உள்ள இல் என்ற பொது லகர மெய்யெழுத்து புணர்ச்சி விதியின்படி இட் என்ற வல்லின டகரமாக மாறும். அதனால் தான் கேள் என்பது கேட்டான் என்று மாறியுள்ளது. ஓகே, புணர்ச்சி விதிப்படி கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது இலக்கண பிழை திருத்தம். இதையும் பார்த்துக்கோங்க. இதை தான் வந்தான் சொல்லின் சரியான வேர்ச்சொல் என்ன? வந்த. என்பது தனிப்பொருள் தராது. தருமா? தராது. அப்புறம் இலக்கண விதிப்படி பாருங்க. வா என்னும் நெடில் எழுத்து புணர்ச்சி விதியில் வந்து என குறுகி மாறி வந்தான் என்று வரும். புரியுதுங்களா? பார்த்துக்கோங்க. வந்தான் வேர்ச்சொல் வா என எழுதக்கூடாது. கட்டளை சொல் வா என சரியாக எழுதுவோம். புரியுதுங்களா? அப்புறம் தமிழ் இலக்கணத்தோட வேர்ச்சொல் பாருங்க. வினா. கற்றான் வேர்ச்சொல் என்ன? பலரும் கற்றான் என்ற சொல்லுக்கு கர் என்று தவறாக எழுதுவார்கள். இது தவறு. கல். ஒருவரை படிக்க சொல்லி கட்டளையிட நாம் பயன்படுத்தும் சொல் கல். கல்வி, கற்றல் என்பதாகும். இலக்கண விதி பார்த்திங்கன்னா, சொல்லின் இறுதியில் உள்ள இல் என்ற எழுத்து புணர்ச்சி விதியின்படி இர் என்ற வல்லின ரகரமாக மாறும். அதனால்தான் கல் என்பது கற்றான் என்று மாறியுள்ளது. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க. கற்றான் என்ற சொல்லின் சரியான வேர்ச்சொல் என்ன? கல். ஓகேவா? அடுத்தது விற்றான் வேர்ச்சொல் வில். அதாவது விற்றான் என்ற சொல்லுக்கு விர் என்று எழுதக்கூடாது. ஒரு பொருளை விற்க சொல்லி கட்டளையிட நாம் பயன்படுத்தும் சொல் வில் என்பதாகும். ஆனால் கல் என்ற சொல் போலவே வில் என்ற சொல்லின் இறுதியில் உள்ள இல் என்ற எழுத்து விதியின்படி இர்ராக திரிந்து விற்றான் என்று மாறியுள்ளது. எனவே இதன் சரியான வேர்ச்சொல் என்னது? வில் ஆகும். ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு கீழே பாருங்கள், ஒரு அழகான இப்போ நான் கிளாஸ் எடுத்தேன் இல்லையா? நேற்று வேர்ச்சொல் எடுத்தோம், இன்றைக்கி எச்சங்கள் பற்றி எடுத்தோம் இல்லையா? இன்றைக்கி வேர்ச்சொல்லையும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதுக்கு நான் கீழே பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு 6 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சரை நீங்கள் கண்டிப்பாக 1 2 3 4 5 6 அப்படின்னு போட்டு இது என்ன எச்சம், என்ன இலக்கணம், என்னென்ன இதுக்கு என்னென்ன வருமோ அதுக்கான இதை கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த அளவில் புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கும் புரியும். அடுத்தது உங்களுக்கு பயனுள்ள வீடியோ எடுக்க எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் தகவலுக்கு நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக டிஎன்பிசி எக்ஸாமில், பிசி எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஓகே, வாழ்த்துக்கள் ஸ்டூடெண்ட்.